இன்னைக்கு தேங்காய் விலை ரொம்ப அதிகமாகி போச்சு. இதுக்கு காரணம் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்கெல்லாம் தென்னை மரத்தை பராமரிக்க முடியாமல் அந்த மரத்தை எல்லாம் அழிச்சிட்டு இன்னைக்கு பிளாட் போடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதனால் தேங்காய் விலை அதிகமாகிறது. நம்மளை மாதிரி ஆட்கள் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கும் விலை அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த நிலைமை மாறுறதுக்காக நம்மாழ்வார் ஐயா அன்னைக்கே ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அந்த ஐடியாவை பின்பற்றணும் அப்படின்னம்னா தென்னை மரம் விவசாயம் பண்ணுறவங்களும் நிறைய ஈல்டு எடுக்க முடியும். பொதுமக்களும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு குறைவான விலையில தேங்காயை வாங்கி பயன்படுத்த முடியும். தென்னை மரத்துலேருந்து உளுந்த பாலை பண்ணாடை எல்லாத்தையும் அப்படியே தோட்டத்திலேயே போட்டுறான். அந்த மரத்துலேருந்து தேங்காய் தானா உழுவுது. அங்கேயே கம்பி இருக்கு, உரிக்கிறான். மட்டை அங்கே போட்டு உரிச்ச தேங்காய் மட்டும் தான் வீட்டுக்குள்ள போகுது. அங்கே உடைச்சதையும் ஓட்ட கொண்டு வந்து மறுபடியும் தோட்டத்தில் வீசிட்டாங்க. இயற்கை அழுத்ததெல்லாம் திருப்பி அளிப்போம். அவன் சொன்னது கேட்டுட்டு இவன் செய்யல. இவன் புரிதல இவன் செஞ்சிருக்கான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அவன் நெல்லில் செஞ்சான், இவன் தென்னை மரத்தில் செஞ்சான், சப்போட்டா மரத்தில் செஞ்சான். எதா இருந்தாலும் மரத்துலேருந்து உழுவுற அங்கேயே விட்டுறது, எடுத்துட்டு வரல. உனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு வர்றது. சரிதானே? அந்த மரம் வருஷத்துக்கு 300 காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தென்னை மரம்லாம் பார்த்துக்கணும். நான் அடுத்த தடவை வரும்போது இங்கெல்லாம் 300 காய் காய்க்கணும். அதை எடுத்துட்டு வரக்கூடாது. மரத்தை சுத்தி சுத்தி துண்டுதான் வெட்டி அங்கேயே போட்டே இருக்கணும். அப்ப அது என்ன பண்ணுது? முதல்ல கரையான் திங்குது. அந்த கரையானோட ராணி 10 அடிக்கு இங்கே குடி இருக்குது. எல்லா கரையானும் தாய்க்கு தண்ணி கொண்டு போறதுக்காக சுரங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி கீழே போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாக்டீரியா வருது, அது சிதைக்குது. அதுக்கப்புறம் மண்புழு வருது, அது வேற ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ 15 ஏக்கர் நிலத்துல ஒரு 10 அடி விட்டத்துல ஒரு கிணறு, 10 அடி ஆழத்துல தண்ணி இருக்கு. 3 HP மோட்டார் வேலை செய்யுது. நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல, அடிமரத்துல தண்ணி பாய்ச்சப்படாது. இப்போ என் கையை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல தாங்குற கை இருக்கு, தீனி இருக்கிற கை இங்க இருக்கு. மரத்துக்கு கூட அப்படிதான் இருக்கு. அதுல மரம் வரிசையா தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா 2 மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால போகணும். அதுல மட்டும் தண்ணி ஓடணும். தீனி எடுக்கிற பேர் அங்க இருக்கு. மட்டை எந்த இடத்துல முடியிருதோ அங்க ஃபீடிங் ரூட் இருக்கும். இவர் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலேயே வளையம் போட்டு இங்கேயே தண்ணியை விட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் நிக்கிற இடம் கெட்டியா இருந்தா நிறைய சுமப்பேன். நிக்கிற இடத்துல சேராக்கி விட்டீங்கன்னா ஏன் நிக்கிறதே கஷ்டம். அப்ப எடையை குறைச்சிக்கிறேன். குறும்ப பிஞ்செல்லாம் விழுந்துகிட்டே இருக்கு. எல்லா மரத்திலும் இதான் நடக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜை கூட மக்களுக்கு கொண்டு செல்லல. அதனால எங்கேயா இருந்தாலும் என்ன செய்யணும்னா அந்த இலை கொடை எந்த முடியுதோ அங்க ஒரு குழி எடுக்கணும். முழங்கால அழுத்துக்கு எல்லா குப்பையிலும் அழுதல் தள்ளிடணும். தோண்டின மண்ணெல்லாம் அடிமரத்துல போட்டணும். இப்படி வச்சு அந்த புனலை கவுத்து வச்ச மாதிரி இருக்கணும். மழை பெஞ்சா கூட தண்ணி உருண்டு இங்க வந்துடணும். எல்லா மரமும் காக்குது, நிறைய காக்குது. சின்ன சின்ன விஷயம். மரம் கொடுக்கறதுல அங்கேயே போட்டு உங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 7% திருப்பி கொடுத்துட்டோம். கர்நாடகா வரும்போது அவங்க கரும்பு தோட்டத்தில் அது மாதிரி பண்ணாங்க. அந்த தோகையை உள்ளுக்குள்ள போட்டாங்க. கரும்பு வெட்டின பிறகு அது மேலே சாணி தெரிச்சாங்க. அவங்க 24வது கட்டை கரும்பு வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை நட்டது 24 தடவை அறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கான்.